பாஜகவின் ஏ டீம் திமுக தான் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சியில் இருந்து பிரிந்து திமுகவில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். திமுகவில் இணையும் முன்னரே 3000 பேர் சேருகிறார்கள் என்று எப்படி சொல்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய சீமான், திமுகவையும் சேர்த்து தாங்கள் தான் வளர்க்க வேண்டியுள்ளது என்றார். திமுகவிலிருந்து திமுக பிறந்ததற்கு காரணம் என முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி இருவரையும் பெரியார் பற்றி எழுதி வைத்து படிக்காமல் பேசச் சொல்லுங்கள் என தெரிவித்தார். திராவிடத்தின் குறியீடு ஈவேரா, தமிழ் தேசியத்தின் குறியீடு பிரபாகரன், இவை இரண்டும் தான் மோத வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்தார். 3.5 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் பேசி குறிப்பி இருக்கிறது என்றும், இதற்கு எல்லாம் அனுமதி கொடுத்த முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக போராட தங்களுக்கு அனுமதி மறுத்தது ஏன் எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். முன்னாடியே 3000 பேர் அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி 3000 பேர் போட்டுருங்க. எப்படி போட்டீங்க? சேர்ந்த பிறகுதானே எண்ணிக்கை தெரியும். சேர முன்னாடி தெரியும். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பாருங்க, திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வணக்கம். திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன? பிஜேபியின் பி டீம் வந்து திமுக, பி டீம் நாங்க. வேற ஏதாவது கேள்விட்டா? சீமான் பெரியாரை தீச்சிட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொன்னோம்? அந்த ஒண்ணு சரி, அங்க பெரியார் அங்கி சொல்லிட்டு காஞ்சிபுரத்தை கேட்டு ஓட்டு கேட்டா இந்த செருப்பு வச்சு பிடிச்சிட்டு இல்ல. பெரியார் நீங்க திராவிட குறியீடா நிறுத்தீங்க. நாங்க எங்க தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி, அதனுடைய முகவரி பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம். 2 நாள் எதிர்த்து கோட்பாடு. திராவிடத்தின் குறியீடு பெரியார், தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு பிரபாகரன். அப்ப 2 தானே மோதணும். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், 1,00,000 போராட்டம்னு அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறாங்க. இந்த 1,00,000 போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது